ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎன்ஆர் இங்கிலீஷ் அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இன்ஃபோ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு த ஹிந்து நியூஸ் பேப்பரில் இன்ஃபர்மேஷன். அதாவது லாஸ்ட் ஒரு 3 to 4 டேஸாக பார்த்தீங்கன்னா டெட் டீச்சர்ஸ்க்கு, அதாவது ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கும் சரி நான் ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கும் ஒரு சில டவுட்ஸு. அதாவது இனிமேல் டெட் எக்ஸாம் தேவையில்லையா, அப்படி அது தேவையில்லை அப்படின்னு சொன்னால் யார் யாருக்கு தேவையில்லை, நியூவாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ், அதே போல் சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு, இந்த மாதிரி நிறைய குழப்பம் டீச்சர்ஸ்க்கு மத்தியில் இருந்தது. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு தெளிவு கொடுக்குற வகையில் பள்ளிக்கல்வித்துறை செயலர் அவர்கள், அதாவது திரு சந்திரமோகன் அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் பதவி உயர்வுக்கு டெட் தேர்ச்சி கட்டாயம் என்று பள்ளிக்கல்வித்துறை செயலர் சந்திரமோகன் விளக்கம் அளித்துள்ளார். ஸோ கட்டாயம் டெட்டு தேவை அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே புரியுது. அண்டு அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான பணி நியமன விதிமுறைகள் தொடர்பான 7 கடந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதியிட்ட தமிழக அரசிதழில், அதாவது கவர்மெண்ட் கெசட்ல பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டது. அதில் இடைநிலை ஆசிரியர், பட்டதாரி ஆசிரியர்களின் பணி நியமனம், பதவி உயர்வுக்கு டெட் தேர்ச்சி கட்டாயம் என்று குறிப்பிடப்பட்டது. ஆனால் உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர், முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பதவி உயர்வுக்கு டெட் தேர்ச்சி கட்டாயம் என்பது நேரடியாக குறிப்பிடப்படவில்லை. இதனால் ஆசிரியர்கள் குழப்பமடைந்தனர். புரியுதுங்களா? இதுதான் அந்த கன்ஃபியூஸ் ஆன ஒரு ஸ்டேட்டு. இந்நிலையில் டெட் தேர்ச்சி தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை செயலர் ப. சந்திரமோகன் அவர்கள் நேற்று தெரிவித்துள்ளதாவது: அரசு பள்ளி ஆசிரியர்களின் பணி விதிகள் தொடர்பாக அரசிதழில் அறிவிக்கைகள் வெளியிடப்பட்டன. அதில் ஒரு சில அறிவிக்கைகள் ஆசிரியர்களின் பதவி உயர்வுக்கு டெட் தேர்ச்சி அவசியமா இல்லையா என்ற குழப்பத்தை ஆசிரியர்களிடம் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிகிறது. அதாவது கவர்மெண்ட் கெசட்ல கொடுத்திருந்த இன்ஃபர்மேஷன் பிரகாரம் ஒரு சில டீச்சர்ஸ்க்கு டெட்டு தேவை, ஒரு சில கேட்டகரிஸ்க்கு இல்லை அப்படின்ற டவுட்டுக்கு இந்த இடத்துல தெளிவுபடுத்தியிருக்காங்க. டெட் தேர்ச்சி தொடர்பாக உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு நகல் இன்னும் கிடைக்கப்பெறாத நிலையில், நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் நம்புறோம். ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா டெட் மஸ்ட் அப்படின்ற ஒரு தீர்ப்பை ஆல்ரெடி சொல்லி இருந்தாங்க. இந்த நிலைமையில ஆசிரியர் பணி நியமன விதிமுறைகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அஞ்சுமன் இஷாத் இ தாலிம் அறக்கட்டளை மகாராஷ்டிரா அரசு இடையிலான வழக்கில் கடந்த மே 29ஆம் தேதி உச்சநீதிமன்றம் வழங்கிய மறு ஆய்வு தீர்ப்பின்படி டெட் தேர்ச்சி கட்டாயம் ஆக்கப்பட்டுள்ளது. நல்லா பார்த்துக்கோங்க. எனவே ஆசிரியர்களின் பதவி உயர்வுக்கும் டெட் தேர்ச்சி கட்டாயம் என்பது தெளிவாக்கப்படுகிறது. இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். அதாவது உங்களுக்கு எந்த டவுட்டுமே தேவை கிடையாது. எந்த பதவி உயர்வா இருந்தாலுமே சரி, டெட் அப்படின்ற எக்ஸாம் ஆசிரியர்களுக்கு கட்டாயம் அப்படின்றது இது மூலயமா நமக்கு தெரியுது. ஸோ டீச்சர்ஸ்க்கு மேக்சிமம் இருந்த டவுட்ஸ் கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நம்புகிறோம். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.